அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான 1448 ஆண்டினுடைய ஆஷுரா தினம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது. ஆஷுரா தினத்திலே அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமான 2 நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஒரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் 2100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அல் குர்ஆன் அதற்கு சான்றாக திகழ்கிறது. அல் ஹதீஸிலும் அதற்கு சான்றுகள் ஏராளம் உள்ளது. மற்றொரு நிகழ்ச்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 51 ஆண்டுகளுக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அதை இஸ்லாமிய வரலாறுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 2100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின்னால் 51 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி ஒரு துக்கமான நிகழ்ச்சியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா தினத்திலே சந்தோஷமான நிகழ்ச்சியை நோன்பு நோற்று கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்களே தவிர, தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் நடைபெறக்கூடிய அந்த துக்கமான நிகழ்ச்சியை நீங்கள் ஆஷுரா தினத்திலே கொண்டாடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53ஆம் வயதிலே மக்காவை துறந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்து பார்த்தால் யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யூதர்களே, இன்றைக்கு ஏன் நீங்கள் நோன்பு வைத்துள்ளீர்கள் என்று கேட்ட பொழுது யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், இன்றுதான் எங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மாபெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நாங்கள் நோன்பு வைத்துள்ளோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள், யூதர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருக்கின்ற தொடர்பை விட எனக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்புதான் மிக நெருக்கமானது, ஆழமானது, அழகானது. எனவே நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுதான் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முஹர்ரம் நோன்பு நோற்பது, ஆஷுரா தினத்திலே நோன்பு நோற்பது, அதாவது முஹர்ரம் பிறை 10 அன்று நோன்பு நோற்பது ஃபர்லாக கடமையாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், எங்களின் சிறுவர்களையும் நாங்கள் நோன்பு நோக்கும்படி சொல்வோம். ஆஷுரா நோன்பு ஒரு நோன்பு. ஆனா அந்த குழந்தைகள் நோன்பு நோற்ற நிலையிலே பசிக்கிறது, தாகமாக இருக்கிறது என்று அழுவார்கள். நாங்கள் பொம்மைகளை கொடுத்து விளையாட்டு காட்டி நேரத்தை கழிக்க செய்வோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அறிவிக்கக்கூடிய செய்தி சகீகான செய்தியாக ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷுரா நோன்பை, முஹர்ரம் 10 அன்று நோக்கின்ற நோன்பை விரும்பியவர் நோக்கட்டும், விரும்பாதவர் விட்டுவிடட்டும் என்று சொன்னார்கள். எனவே அது சுன்னத்தான நோன்புதான். முடிந்தால் அந்த நோன்பை வைக்கலாம், முடியாதவர்கள் விட்டுவிடலாம், குற்றம் அல்ல. இப்படியே காலங்கள் செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி காலம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களும் முஹர்ரம் பிறை 10 அன்று நோன்பு வைக்கிறார்கள், நாமும் பிறை 10 அன்று நோன்பு வைக்கின்றோம், 2 பேரும் ஒரே நாள ஒத்து போகவில்லையா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறை 9ஐயும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனா அடுத்த வருடம் ரசூலுல்லாஹ் இல்ல, வஃபாத் ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் ஹதீஸாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாம் பிறை 9ம் 10ம் நோன்பு நோற்பது சுன்னத்தான ஒரு காரியம் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும். அந்த அடிப்படையில 2026ஆம் ஆண்டு 1448 இந்த ஆண்டு முஹர்ரம் பிறை 9ம் 10ம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழன் வெள்ளி, அதாவது 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் வருகிறது. வியாழன் வெள்ளி நாம் நோன்பு நோக்க வேண்டும். இந்த சமுதாயத்துல ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாத அப்படிங்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நோன்பு வைப்பது கூட. காரணத்தோடு வெள்ளிக்கிழமை நோன்பு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம், அப்ப தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அரபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருது வச்சுக்கிடுவோம், வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம நோன்பு வச்சுக்கலாம். இப்ப முஹர்ரமுடைய நோன்பு வியாழன் வெள்ளி வருகிறது, தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். காரணமே இல்லாம நான் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு வைப்பது கூடாதுதான் என்றுதான் இஸ்லாம் கூறுகின்றதை தவிர, வியாழன் வெள்ளி வருகிறதா தாராளமாக வைத்துக் கொள்ளலாம். அரபா நோன்பு வெள்ளிக்கிழமை வருகிறதா, வியாழன் வெள்ளி சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த முஹர்ரம் ஆஷுரா தினத்தை நோன்பு வைத்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை சந்தோஷமாக நாம் கொண்டாட வேண்டுமே தவிர, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு பின்னால் 51 ஆண்டுகளுக்கு பின்னால் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்த மரணத்தை துக்க தினமாக கொண்டாடுவதற்கு இந்த மார்க்கத்துல யாருக்குமே அனுமதி கிடையாது. ஆனா இன்னைக்கு சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமுதாயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றியெல்லாம் நோன்பு வச்சு கொண்டாடுறதில்லை. அந்த 10 அன்னைக்கு பார்த்தா செய்யக்கூடாத அநியாயங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், எவ்வளவோ அநீதங்கள் அன்றைய தினத்திலே சமுதாயத்தில் அரங்கேற்றப்படுவதை நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 1448 அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1387 ஆண்டுகள் ஆகிறது. 14 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா இன்னைக்கும் அவங்க மௌத்த, அந்த மரணத்தை இந்த சமுதாயத்தில் ஒரு சில சாரார் துக்க தினமாக கொண்டாடி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். 10 நாட்களுக்கு வீட்டுல பார்த்தா கருப்பு கொடி பறக்கும், சட்டையில பார்த்தா கருப்பு கொடிய ஒட்டி வச்சிருப்பாங்க, கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க. பெண்களை பொறுத்த மட்டிலும் கருப்பு ஆடை அணிந்திருப்பார்கள். ஹசன் ஹுசைன் என்ற மார்பிலே அடித்துக் கொள்வார்கள். ஆஷுரா தினத்திலே கத்தியாலும் பிளேடாலும் உடல்களை கீறி இரத்த காயத்தை ஏற்படுத்துவார்கள். காரணம் கேட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தம் சிந்தினாங்க, நாமளும் ரத்தம் சிந்தணும் என்று
தங்களை தாங்களே வருத்திக் கொள்வார்கள். அதுவே இஸ்லாத்தின் முதல் கூடாது. ஹராமான காரியம், தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். இரண்டாவது, துக்கம் என்பது 3 நாட்கள் தான். வீட்டுல யார் இறந்தாலும் 3 நாள் தான் துக்கம். 4வது நாள் சகஜ வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும். இறந்தது கணவனாக இருந்தால் மட்டும்தான் 4 மாதங்கள் 10 நாட்கள் அந்த மனைவி மட்டும் துக்கம் கொண்டாட வேண்டும். அதான் நம்ம இதான் சொல்றோம். இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் இதான் இருக்கிறதே இல்லை. கணவன் தலாக்கு விட்டால் 3 மாதவிடாய் காலங்கள் இத்தா இருக்க வேண்டும். கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும். இதெல்லாம் 40 நாள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 நாள்லயே என்ன செய்யறாங்கன்னா வெளியே வந்திருக்காங்க. இந்த மார்க்கத்தில் மாதிரியே ஒரு குற்றமான காரியம் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் 1387 ஆண்டுகளை கடந்தும் கூட உசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதை இன்றைக்கும் சமுதாயத்தில் ஒரு சிலர் மார்க்கத்தை புரியாத காரணத்தினால் துக்க தினமாக அந்த நாளை கொண்டாடி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த மார்க்கத்தில் ஒடுக்கப்பட வேண்டிய, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்பதை நாம் ஆரம்பமாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, உசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஆஷுரா தினத்திலே கன்னத்திலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து அழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். பொதுவாக ஒப்பாரி என்பது மார்க்கத்தில் கூடாது. லைஸ மின்னா மன் லரபல் குதூத வஷக்கல் ஜுயூத வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. கன்னத்தில் அரைந்து கொண்டும் சட்டைகளை கிழித்துக் கொண்டும் ஒப்பாரி வைத்தும் யார் அழிகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் மூமினே அல்ல, இறை நம்பிக்கையாளரே அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆஷுரா தினத்திலே பஞ்சா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவடி தூக்குவார்கள். பஞ்சானா என்ன அர்த்தம்? பாஞ்சுனா 5ன்னு அர்த்தம். அந்த பஞ்சாவிலை பார்த்தோம்னா ஒரு குதிரையை நல்ல விதமாக ஜோடித்து, இப்ப பல இடங்கள்ல அது நடக்குது. சுன்னத்து வல் ஜமாஅத்துக்காரர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே பஞ்சா ஊர்வலம் ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு குதிரையை நல்ல விதமாக ஜோடித்து அதற்கு மேல ஒரு சிறுவனை உட்கார வைத்து அவன் கையில ஒரு கையை கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் 5 விரல்கள் இருக்கும். அந்த 5 விரல்கள் யாரை குறிக்கிறது? ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், 2வது விரல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், 3வது விரல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், 4வது விரல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், 5வது விரல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் குறிப்பதாக சொல்வார்கள். ஏன்பா இந்த 5 விரலை தூக்கிட்டு போறீங்க? இந்த 5 பேர் தான் இவரை காப்பாற்றுவாங்க என்று சொல்கிறார்கள். மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த 5 பேரையும் அல்லாஹ் தான் காப்பாற்றணும். அல்லாஹ் அல்லாத வேறு யாரும் இந்த 5 பேரை கூட காப்பாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த 5 நபர்கள் எப்படி சமுதாயத்தை காப்பாற்றுவார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில வீடுகள்ல பார்த்தா அப்படின்னா அந்த 5 விரலை என்ன செய்வாங்கன்னா சந்தனத்துல முக்கி சுவர்கள்ல, வீட்டு கதவுகள்ல, ஜன்னல் கதவுகள்ல அச்சு பதித்திருப்பார்கள். ஏன்னா 5 பேரும் அந்த வீட்டை பாதுகாத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி வீடுகள் தான் நகை திருட்டு போகுது, வேற வகையான காரியங்கள் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பஞ்சா என்பது யாருடைய கொள்கை தெரியுமா? ஷியாக்கள், வழிகட்ட ஷியாக்களுடைய கொள்கை. ஷியாக்கள் யார் தெரியுமா? சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றேன். அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒவ்வொரு நாளும் திட்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களின் கொள்கைகளில் ஒன்று என்ன தெரியுமா? சப்பு ஷைகைனி வாஜிபுன். இந்த 2 பெரியவர்களையும், எந்த 2 பெரியவர்கள்? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரையும் திட்டுவது அவர்களுக்கு கட்டாய கடமை. ஒவ்வொரு நாளும் ஷியாக்கள் அபூபக்கரை திட்டுவார்கள், உமரை திட்டுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் ஒரு பள்ளிவாசல் ஒரு இடத்தை கட்டி வச்சிருப்பாங்க. கை கால்களை கழுவிவிட்டு கால்களை துடைப்பதற்காக போடப்பட்ட மிதியடிகள்ல அபூபக்கர் உமர்ந்து எழுதி வச்சிருப்பாங்க.
வரும்போது அதுக்கு மேலே ஏறி நின்று மிதித்து விட்டு காலை துடைத்து விட்டு தான் வணக்கத்தலத்திற்குள்ளால் செல்வார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஷியாக்களுடைய அந்த கொள்கைதான், அந்த செயல்பாடுதான் இந்த பஞ்சா எடுப்பது. பஞ்சாபிற்கு செல்லக்கூடிய பெண்களை நாம் பார்க்கின்றோம். மற்ற நாட்கள்லாம் ஹிஜாப் எல்லாம் போட மாட்டாங்க, புர்கா போட மாட்டாங்க, தலையை மறைக்க மாட்டாங்க. ஆனா அன்றைய தினத்தில் பார்த்தால் ரொம்ப ஒழுக்கமாக தலையை மறைத்துக் கொண்டு உப்பும் மிளகும் கொண்டு போய் அங்க போய் ஃபாத்திகாக்கள் ஓதி அந்த உப்பு மிளகு மறுபடி கொஞ்சம் கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டேன்னா பரக்கத்து ஏற்படும் என்பதாக நம்புகின்றார்களே. இதைவிட மோசமான ஒரு கொள்கை வேறு என்ன இருக்க முடியும்? இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சில பகுதிகளில் பார்த்தா அப்படின்னா உசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட அன்றைய தினத்திலே தீ மிதிக்கிறாங்க. தீக்குண்டங்களை வளர்த்து சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தீமிதி திருவிழா நடத்துவதை போன்று இவர்களும் நடத்தக்கூடிய ஒரு அவலமான சூழலை நம்ம பகுதிகளிலே நம்மால் காண முடிகின்றது. இரவு நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா புலி வேஷம் போடுவார்கள், குரங்கு வேஷம் போடுவார்கள், ஆடல் பாடலோடு என்ன செய்வாங்கன்னா அந்த சப்பரத்தை எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் மார்க்கத்தில் உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு செயலை அவர்கள் செய்திருந்தால் பரவாயில்லை. உசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்து எப்ப நடக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு 51 ஆண்டுகளுக்கு பின்னால், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இந்த கர்பலா அந்த யுத்தமே நடைபெறுகிறது. அருமையானவர்களே, யாருடைய மௌத்தையும் 3 நாட்களுக்குத்தான் துக்கம் கொண்டாடலாம். வருஷம் அதுவும் துக்கம் கொண்டாடுவது கூட. ஒவ்வொரு ஆண்டும் ஒருவருடைய மரணத்தை நாம் துக்கம் கொண்டாடுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருந்தால் அது யாருடைய மௌத்துக்கு தெரியுமா இருக்கும்? நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை தான் நான் துக்க தினமாக கொண்டாட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கும். ஆனா அப்படி நம்ம ஒண்ணும் கொண்டாடுறது இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை நம்ம யாராவது கொண்டாடி இருக்கின்றோமா? பஞ்சா எடுத்திருக்கின்றோமா? நாம் ஆய்வு சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, அப்ப வரக்கூடிய முஹர்ரம் பிறை 9, 10 இந்த 2 நாட்களிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றியைத்தான் நாம் கொண்டாட வேண்டுமே தவிர, அதுவும் பஞ்சா எடுத்து அல்ல, தீ மிதித்து அல்ல, மார்புகளிலும் கன்னங்களிலும் அடித்துக் கொண்டு அல்ல, ஒப்பாரி வைத்து அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை நாம எப்படி கொண்டாடணும்? 9, 10 முடிந்தவர்கள் நோன்பு வைத்து கொண்டாட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆஷுரா நோன்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சென்ற ஆஷுராவிலிருந்து இந்த ஆஷுரா வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வியாழன் வெள்ளி, அதாவது 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் நோன்பு நோக்க வேண்டும். இது சுன்னத்தான நோன்பு. ஃபர்லான நோன்புக்கு என்னென்ன நிபந்தனைகளோ அது எல்லா நிபந்தனைகளும் இதற்கு முன்பு சகர் சாப்பிட வேண்டும். ஃபஜ்ர் உதயமாகின்ற வரையிலும், சூரியன் மறைகின்ற பொழுது மறைந்த பின்னால் நோன்பை துறந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த முஹர்ரம் பிறை 10 அன்று அசத்தியம் அழிந்ததை போன்று, சர்வாதிகாரி ஃபிரௌன் அழிக்கப்பட்டதை போன்று, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஆட்டி படைக்கின்ற, நிம்மதியை போக்குகின்ற சர்வாதிகாரிகள், சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இறைவனிடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா சமுதாய மக்களோடும் மதத்தவர்களோடும் அதாவது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.